வணக்கம். பஞ்சாப் ஹரியானா பார்டர்ல இருக்கக்கூடிய கனோரி என்கிற இந்த பார்டர்ல இருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு காட்சிகளை நீங்க நேற்று பார்த்திருப்பீர்கள். அந்த அளவில் அராஜகமான வயலண்டான அந்த வீடியோ, இந்த காட்சிகளை எங்களால் காட்டக்கூட முடியாது. ஆனால் இந்த காட்சிகளிலேயே இன்னொரு செய்தியும் வெளிவந்தது. அங்க துப்பாக்கி சூடு நடந்தபடி, இந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு இளைஞர் இறந்து போனார் என்கிற கதையையும் கொண்டு வந்தார்கள். 3:36 ஹரியானா போலீஸ் ஒரு ட்வீட்டை போடுகிறது. இந்த ட்வீட்டில் அவர்கள் எடுத்து வைத்த விஷயம், இன்னைக்கு எந்த விவசாயியும் கொல்லப்படவில்லை, எந்த விவசாயியுடைய மரணமும் நடக்கவில்லை என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, पुलिस ने इतना ही लिखा कि दत्ता सिंह खनौरी बॉर्डर पर 2 पुलिसकर्मी तथा 1 प्रदर्शनकारी घायल हो चुके हैं. இந்த இடத்தில் 2 போலீசார்கள், ஒரு விவசாயி காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் யாருடைய உயிரும் போகவில்லை. இதே இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இளைஞர் இறந்து போனார் என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். अभी तक की प्राप्त जानकारी के अनुसार आज किसान आंदोलन में किसी भी किसान की मृत्यु नहीं हुई है. ஆனால் அதற்கு ஒரு சில நிமிடத்தில் நீங்க பார்த்தீர்கள், 4:07 அளவில் கரம் பிரகாஷ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் உடைய ரிப்போர்ட்டர், இவர் போட்ட இந்த ட்வீட்டை படித்தீர்கள்னா, கவர்மெண்ட் ராஜேந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர் கன்ஃபர்ம்ட் that 24-year Shubh Karan Singh Kanori border has been died. Kanori borderலில் 24 வயதான இந்த இளைஞர் இறந்து போனார் என்கிற இந்த விஷயத்தை அவர் உடைக்கிறார். அதற்கு சற்று பின் நீங்க பார்த்தீர்கள், அந்த ட்ரிபியூன் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது. 25 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஹரியானா போலீஸ் எடுத்து வைத்த ஃபயர், துப்பாக்கி சூடு, டியர் கேஸ், ரப்பர் புல்லட்ஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஃபார்மர்ஸ்களை, விவசாயிகளை நோக்கியவர்கள் சுட்டிருக்கிறார்கள் என்ற கதை. அந்த வீடியோவை, ஒரு சின்ன வீடியோவை நீங்க பாருங்கள். அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம், நாங்க எந்த விதமான துப்பாக்கி சூட்டையும் நடத்தவில்லை என்று. ஆனால் அங்க இருந்த விவசாயிகள் கையில் சாதாரணமான புல்லட்கள் எடுத்து, அதாவது துப்பாக்கி, ஒரு நபரை கொல்லக்கூடிய துப்பாக்கி குண்டுகளுடைய அந்த ஷெல்ஸ்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இதை எங்களால் யூடியூபுடைய கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் நாங்கள் இதில் பிளரை போட்டு வைத்திருக்கிறோம். 21-22 வயதான ஒரு நபர் படெண்டா என்கிற இடத்தில் இருந்து வந்திருக்கிறார் இந்த போராட்டத்திற்காக. ஷுப் கரண் சிங் இவர் கொல்லப்பட்டார் என்கிற இந்த விஷயம் வைரலாக பரவுகிறது. இங்க கண்ணீர், புகைக்குண்டுகளாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, போலீஸ் தரப்பிலிருந்தும் இன்னொரு ட்வீட் போடப்பட்டது. ஹரியானாவில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் உயிர் இழந்து விட்டார். துப்பாக்கி சூட்டாலேயோ, விவசாயிகளுடைய வயலன்ஸாலேயோ, இல்லை இது போன்ற எந்த விஷயத்திலுமே அவர் இறக்கவில்லை. அவருடைய உடல்நிலை மோசமான காரணத்தால் அவர் உயிர் இழந்து விட்டார் என்கிற விஷயத்தை அவர்களே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நீங்க இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா என்ன செய்தது? கோதி மீடியா எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, இவர்கள் விவசாயிகளே கிடையாது, இவர்கள் காலிஸ்தானி என்கிற அந்த பட்டத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லி பக்கம் போகக்கூடிய அனைத்து வழிகளையுமே முடக்கி விட்டார்கள். விவசாயிகள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? நாங்க டெல்லி அமைதியாக முறையில் போகத்தான் நாங்க வழி கேட்கிறோமே ஒழிய வேற எதுவுமே நாங்க கேட்கவில்லை. रोक लगाई हुई है, उससे आगे कृपया कोई भी साथी अपने आप का आपा ना खोए. விவசாயிகள் தன்னுடைய இளைஞர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், 4 புறமும் நம்மளை முடக்கி விட்டார்கள், டெல்லி பக்கம் போக விட மாட்டேங்கிறார்கள். எந்த விதமான அராஜகம் நடந்தால் கூட, எந்த விதமான அத்துமீறல்கள் நடந்தால் கூட தன்னுடைய கோபத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீர்கள். கோபம் இருக்கட்டும், ஆனால் அமைதியான முறையில் இருக்கட்டும் ஒழிய எந்த விதத்திலுமே வயலன்ஸை கையில் எடுக்காதீர்கள். எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாருமே கிடையாது. அவரும் இந்த நாட்டு ஏதோ ஒரு தாயுடைய மகன் தான், எதிரிகள் கிடையாது. எப்படி பார்டர்களில் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் நிற்கிறார்களோ அதே போன்றுதான் நீங்களும் இந்த பார்டரில் நிற்கிறீர்கள். தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக நிற்கிறீர்கள்.
ஆனால் இந்த இடத்தில் இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ்கள் இது போன்ற விவசாயிகளை எப்படி எடுத்துக்காட்டுகிறார்கள் என்று காட்டுவதற்கு முன்பு இந்த விவசாயி எப்படி இந்த நாட்டு இளைஞர்களுக்கு மெசேஜ் கொடுக்கிறார் என்று நீங்க பார்த்து விடுங்கள். மீடியா ஒரு சில ஹெட்லைன்ஸ்களை வெளியிடுகிறார்கள். இந்த ஹெட்லைன்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா மேக் ஷிஃப்ட் டேங்க். அப்போ மீடியா என்னைக்குமே இந்த போர்க்காட்சிகள் எல்லாம் பார்க்கவில்லையோ அல்ல போரில் பயன்படுத்தக்கூடிய அந்த டேங்கர்களை பார்க்கவில்லையோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிராக்டராக இருக்கட்டும், ஜேசிபியாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு எப்படி போர் டேங்கராக மாறிவிட்டது என்று தெரியவில்லை. நீங்க கோதி மீடியா போட்டு வரக்கூடிய ஒரு சில செய்தி டைட்டில்களை படிக்கிறேன், கேளுங்கள். दिल्ली में घुसने के लिए किसान ने बना लिया अपना टैंक, जरा पुलिस से भिड़ने की तैयारी देखिए. விவசாயிகள் இந்த நாட்டு அரசாங்கத்தை போரிடுவதற்காக போலீசுடன் போரிடுவதற்காக தன்னுக்கான ஒரு டேங்கையே தயாரித்து விட்டார்கள். நவ்பாரத் டைம்ஸ் போட்ட இந்த செய்தி. என்டிடிவி அடானியோட நிறுவனம். மேக் ஷிஃப்ட் டேங்க், पोखलन मिशन और आयरन शीटें दिल्ली मार्च के लिए किसान ने बनाए है ये प्लान. மேக் ஷிஃப்ட் டேங்க், அதாவது இந்த மேக் ஷிஃப்ட் டேங்க்னாலே என்னவென்று யாருக்குமே தெரியாது. துப்பாக்கி இல்லை, குண்டு இல்லை, டேங்கர் இல்லை, கன் மிஷின் இல்லை, எதுவுமே கிடையாது. அதை இவர்கள் எப்படி மேக் ஷிஃப்ட் டேங்காக போர்ட்ரே செய்திருக்கிறார்கள் நீங்க பாருங்கள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சியில நீங்க பார்த்தீர்கள்னா AK-47 கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இது இந்த நாட்டை களங்கப்படுத்துவதற்காக விவசாயிகள் எடுத்து வைத்த விஷயம் என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 1% கூட இது டேங்காக கிடையாது. நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி இந்த தகர டின்களை வைத்து அடைத்திருக்கிறார்களோ, இந்த தகர டின்களை இந்த ஸ்ட்ரக்சரை தான் இவர்கள் மேக் ஷிஃப்ட் டேங்காக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த ஸ்ட்ரக்சரை வைத்துதான் இந்த நபர்கள் நாட்டு விவசாயிகளை காலிஸ்தானி என்று கூறியிருக்கிறார்கள். புல்லட் ப்ரூஃப் வாகனங்களை இவர்கள் தயாரித்தார்கள் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிகளை கொஞ்சமாக பாருங்கள். ஜேசிபி மிஷின் பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி தயாரிக்கிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து போக்லன் என்கிற இந்த வாகனம் வருகிறது. சாதாரணமாக விவசாயிகள் எந்த கம்பெனி பொருளை வாங்குகிறார்களோ அந்த கம்பெனி பெயரை வைத்து அந்த வாகனங்களுடைய பெயரையும் வைத்து விட்டார்கள். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், இதன்படி நீங்க டிராக்டர்ஸ்களை ரோட்டில் இறக்கக்கூடாது. ஆனால் தேர்தல் வரும்போது இதே மக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய டிராக்டர்ஸ்கள், இதே மக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரக்குகள், அது அவர்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆக இருக்கிறது. அதை அவர்கள் வைத்து பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவார்கள். இப்ப சிந்தித்து பாருங்கள், கடந்த 9 நாட்களாக எந்த விதமான அராஜகத்தை நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு நபர் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, இதே போன்று 3 நபர்களை காணவில்லாமல் இருக்கிறது. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா எந்த விதமான ப்ரொபகண்டாவை பரப்புகிறது என்று பார்த்தீர்கள்னா, வயோன் போட்ட டைட்டில், இந்தியா farmer plan to use makeshift tank and iron sheets to cross Haryana border. ஹரியானா பார்டரை தாண்டுவதற்காக விவசாயிகள் மேக் ஷிஃப்ட் டேங்கை தயாரித்து விட்டார்கள், ஐரன் ஷீட்களை எடுத்து வைத்து விட்டார்கள். அக்ரிபான் என்கிற இன்னொரு நியூஸ் பேப்பர், दिल्ली में घुसने के लिए किसानों की पूरी तैयारी, अपने साथ लेकर आए हैं टैंक, बैरिकेड को तोड़ने के लिए कई मशीनों भी साथ में लाए. ஹரியானா பார்டரில் இருக்கக்கூடிய இந்த பேரிகேட்ஸ்களை உடைப்பதற்காக டேங்கை தயாரித்து விட்டார்கள் இந்த நாட்டு விவசாயிகள். பேரிகேட்களை உடைப்பதற்காக இந்த டேங்கை தயாரித்து நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இவர்கள் போரிட்டு வருகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான புரோபகண்டாவை இந்த நபர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அரசாங்கம் 15 முறை போன போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தை நடத்தி ஃபெயில் ஆகியது. இந்த முறை 5 முறை இந்த பேச்சுவார்த்தை நடந்து ஃபெயில் ஆகிவிட்டது. இதுவரை அதாவது 20க்கும் மேற்பட்ட முறையில் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கு நடுவில் இந்த பேச்சுவார்த்தை நடந்த பின் கூட 15 மாதங்கள் இப்ப நடக்கக்கூடிய இந்த போராட்டம், இதற்கு இடையே இருக்கக்கூடிய 27 மாதங்கள் அனைத்துமே சேர்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட 4 வருடமாக இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இந்த நாட்டு அரசாங்கத்தை எங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்கள் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை, அதை தாண்டி இது போன்ற கோதி மீடியா நபர்கள் அவர்களை அவமானப்படுத்தி களங்கப்படுத்தக்கூடிய நிலை, இந்த நாட்டு விவசாயிகள் தன்னுடைய குரலை கூட எழுப்பக்கூடாது என்று அவர்களை நசுக்கக்கூடிய இந்த நிலை,
இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? விவசாயம் அழிந்து விட்டால் யாருக்கான லாபம்? கார்ப்பரேட் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்து உங்களுக்கு கொடுப்பார்கள், அதுல இருந்து பணத்தை சம்பாதிப்பார்கள். இந்த நாட்டில் விவசாயிகள் அழிந்தால் மட்டும்தான் கார்ப்பரேட்டுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்கிற விஷயத்தை அரசாங்கமும் நம்பிவிட்டது, கார்ப்பரேட்டும் நம்பிவிட்டார்கள். இதில் அழிய போவது விவசாயம், இதில் அழிய போவது ஏழைகள். இந்த நாட்டில் 90% ஏழைகள் இருக்கிறார்கள். அப்போ இந்த நாட்டையே அழிக்கக்கூடிய வேலையை ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் கைகோர்த்து இந்த நாட்டு அரசாங்கம் செயல்படும் போது இந்த நாட்டை எப்படி நீங்க காப்பாற்றுவீர்கள்? எப்படி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவீர்கள்? ஜனநாயகத்தை காப்பாற்றுவீர்கள்? அடுத்த நேர உணவிற்கு கூட இந்த நாட்டு கார்ப்பரேட் உங்களிடம் பேரம் பேசுவதற்கான அந்த காலம் வந்துவிடும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.